நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீநாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். பாலியகுட மீன் சந்தையை விரைவில் திறப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் உலக சுகாதார அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளுக்கு விசேட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினால் மரண விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. கொரோனா காரணமாக வெளிநாடுகளில் நிற்கதியாகியிருந்த மேலும் 655 பேர் நாடு திரும்பியுள்ளனர். 795 கடற்படை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. ஜோ பைடன் தாம் பதவியேற்ற முதல் 100 நாட்களில் 100 மில்லியன் கோவிட்-19 தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். ஐசிசியின் புதிய தரப்படுத்தல் பட்டியலில் இங்கிலாந்து முதலிடத்தில். சுகாதார பிரிவினரின் பரிந்துரைமைக்கமைய பாலியகுட மீன் சந்தையை திறப்பது தொடர்பில் விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்புக்கான தேசிய செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது மீன் சந்தையின் வெளியேறும் வாயில் மற்றும் பாதையை மறுசீரமைப்பதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் சுகாதார அமைச்சு உலக சுகாதார அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதோடு அதற்கான வேண்டுகோளையும் விடுத்திருப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பானது தடுப்பூசி மருந்தை அனைத்து நாடுகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கான தடுப்பூசி தொகுதியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் சுகாதார அமைச்சு உலக சுகாதார அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையின் சார்பில் சுகாதார அமைச்சு எமது நாட்டுக்கான ஊசி மருந்து தொகையை பெற்றுக் கொள்ளும் வகையில் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் தலைமையகத்தில் 150 போலீசார் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக வெளியான செய்தியை பிரதி போலீஸ் மாதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன மறுத்துள்ளார். அத்துடன் போலீஸ் தலைமையகத்தில் இதுவரை 3 போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் கோவிட் தொற்றுக்குள்ளாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போலீஸ் புள்ளி விவரங்களின்படி தலைமையகத்தில் 3 அதிகாரிகள் மட்டுமே கோவிடுக்கு நேர்மறை சோதனை செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த 3 போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ் கோவிட்-19 சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன மேலும் குறிப்பிட்டார். இன்று காலை அளவில் நாட்டில் புதிதாக 798 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அவர்களுள் 526 பேர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து இனம் காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை இன்று வரை பாலியகுட மற்றும் மினுவாங்குட ஆகிய கொத்தனைகளுடன் தொடர்புபட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 25,818 உயர்வடைந்துள்ளது. அவர்களுள் 17,850 பேர் குணமடைந்துள்ளார்கள். நேற்றைய தினம் மாத்திரம் 454 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வரை நாட்டில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 29,377 காணப்பட்டது. அவர்களுள் 21,257 பேர் குணமடைந்துள்ளார்கள். இதேவேளை நேற்றைய தினம் மொத்தமாக 11,182 PCR பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நுவரெலியா மாவட்டத்தில் லிந்துலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரத்துக்குட்பட்ட பகுதிகளில் மேலும் 9 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அக்கரப்பத்தனை பகுதிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 PCR பரிசோதனைகள் மூலம் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர் ஒருவருடன் தொடர்பில் இருந்து தாய், தந்தை மற்றும் மகள் ஆகியோருக்கே இவ்வாறு வைரஸ் தொற்றியுள்ளது. இதன்படி அக்கரப்பத்தனை தோட்ட பகுதியில் 6 பேருக்கும், கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் 1 பேருக்கும், லிந்துலை தோட்டத்தில் 2 பேருக்கும் PCR பரிசோதனை மூலம் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளனர்.
மகர சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளின் அடுத்த கட்ட மரண விசாரணைகள் விசேட சட்ட வைத்தியர்களின் குழுவினால் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபரினால் நீதிமன்றத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக போலீஸ் மாதிபர் எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். இதேவேளை மகர சிறைச்சாலை கலவரம் தொடர்பாக 155 பேரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிக்கைகளை பதிவு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சிறை கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகள், வைத்தியர்கள் மற்றும் ஆண் தாதியர்களிடமே பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே இவ்வாறு அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நவம்பர் 29ஆம் தேதி ஏற்பட்ட குழப்ப நிலையில் 11 கைதிகள் உயிரிழந்திருப்பதோடு அவர்களில் 8 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 25 அதிகாரிகள் அடங்கிய குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கோவிட்-19 கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் நிற்கதியாகியிருந்த 655 இளைஞர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதன்படி சவுதி அரேபியாவிலிருந்து 293 பேரும், கட்டாரிலிருந்து 111 பேரும், ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து 191 பேரும், மாலத்தீவில் இருந்து 60 பேரும் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இன்று காலை நாட்டை வந்தடைந்தனர். இவ்வாறு நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவரும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடற்படையின் 1795 வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. கடற்படையின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மொத்தமாக 66 அதிகாரிகள் உள்ளடங்கலாக இவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் இண்டிகடி சில்வா எமது இல்லத்திற்கு தெரிவித்தார். கோவிட்-19 காரணமாக இந்தியாவில் நிற்கதியாகியுள்ள இளைஞரை கட்டம் கட்டமாக நாட்டுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோருக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயிடம் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பிலேயே இதற்கு இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் கோவிட்-19 காரணமாக நாடு திரும்ப முடியாமல் இந்தியாவில் காத்திருக்கும் இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருதல், இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய செயல்பாடுகள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மண்டபம் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாடசாலைகளுக்கு டேப் கணினிகள் வழங்குவது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தால் பாடசாலை மாணவர்களுக்கு டேப் கணினிகள் இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பதிவு செய்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்தி முழுமையாக உண்மைக்கு புறம்பானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறு டேப் கணினிகள் வழங்குவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்வி அமைச்சினால் வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ அறிவித்தல்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுமாறும் டேப் கணினிகள் வழங்குவது தொடர்பில் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டிலேயே கடந்த 24 மணி நேரத்தில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கடந்த அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து இதுவரை முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டில் இதுவரை 1181 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் தாம் பதவியேற்ற முதல் 100 நாட்களில் 100 மில்லியன் கோவிட்-19 தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தமது 3 முக்கிய இலக்குகளில் அது முதன்மையானது எனவும் அவர் குறிப்பிட்டார். இயன்றவரை முகக்கவசங்கள் அணிவதை கட்டாயமாக்குவது, மாணவர்களை பாடசாலைக்கு திரும்பச் செய்வது ஆகியனவும் தமது ஏனைய 2 இலக்குகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு மருந்து விநியோகம் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டிய பைடன் அதற்கான நிதியை வழங்க பாராளுமன்றம் ஆதரவளிக்குமாறும் வலியுறுத்தினார்.
பிரிட்டனில் நூற்றுக்கணக்கான மக்கள் கோவிட்-19 நோய்க்கான தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு தேசிய அளவிலான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை நேற்று ஆரம்பமாகியது. ஃபைசர், BioNTech நிறுவனங்கள் தயாரித்துள்ள அந்த தடுப்பு மருந்தின் அவசர பயன்பாட்டுக்கு பிரிட்டன் கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. அந்த தடுப்பு மருந்தை பாரிய அளவில் பயன்படுத்தும் முதல் நாடும் பிரிட்டன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் பாடசாலை வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 13 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சம்பவத்தில் ஆசிரியர்கள் 2 காயமுற்றனர். 10 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த மாணவர்கள் பள்ளி திடலில் விளையாடிக் கொண்டிருந்த போது மின்னல் திடீரென்று அருகில் இருந்த சில மரங்களை தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள பிரதான பாலங்களை மறுசீரமைக்கும் பணிகளை ஆரம்பிக்குமாறு நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். ஜிம் கங்கைக்கு குறுக்காக உள்ள பாலங்களை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதற்கமைவாக கிராம பிரதேசங்கள் உள்ள வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். ICC வெளியிட்டுள்ள புதிய T20 தரப்படுத்தல் பட்டியலில் இங்கிலாந்து அணி முதலிடம் பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய அணி 2ஆம் இடத்திலும் இந்திய அணி 3ஆம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பட்டியலில் பாகிஸ்தான் அணி 4வது இடத்திலும், தென்னாப்பிரிக்க அணி 5வது இடத்திலும், நியூசிலாந்து அணி 6வது இடத்திலும் காணப்படுகின்றன. இலங்கை அணி 7ஆம் இடத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட 1,00,000 பேருக்கு அரச தொழில்களை வழங்கும் கொள்கை திட்டத்துக்கு அமைய இதுவரையில் 38,000 பேருக்கு தொழில் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள 62,000 பேருக்கு விரைவில் தொழில் நியமனம் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இதுவரையில் 38,000 பேருக்கு தொழில் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் காரணமாக 1,00,000 பேருக்கு தொழில் வாய்ப்பு என்ற இலக்கினை அடைய முடியவில்லை. 68,000 பேருக்கு தொழில் நியமனம் வழங்கும் விரைவில் வழங்கப்படும். அரசியல் காரணிகளைக் கொண்டு இவ்வாறு தொழில் நியமனங்கள் வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். என்ற கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை நிலவும். சப்ரகமு, மத்திய, மேல், ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாலியோகட மீன் சந்தையை விரைவில் திறப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி மருந்தை பெற்றுக் கொள்வது தொடர்பில் உலக சுகாதார அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளுக்கு விசேட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினால் மரண விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. கொரோனா காரணமாக வெளிநாடுகளில் நெருக்கடியாகியிருந்த மேலும் 655 பேர் நாடு திரும்பியிருக்கிறார்கள். 795 கடற்படை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. ஜோ பைடன் தாம் பதவியேற்ற முதல் 100 நாட்களில் 100 மில்லியன் கோவிட்-19 தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். ICCயின் புதிய தரப்படுத்தல் பட்டியலில் இங்கிலாந்து முதலிடத்தில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.